வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் வீட்டில் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இலைய போட்டு கலர் கலராக பரிமாறி இருக்காங்க. முத்துவேல் சென்டர் சேரில் உட்காந்துருக்க, இன்னொரு பக்கம் சுகன்யா பழனி அவங்க அம்மான்னு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் சுடர், அதுக்கடுத்து குமரவேல், அதுக்கடுத்து அவங்க அப்பான்னு உட்காந்துருக்காங்க. வடிவும் மாறியும் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே முறுக்க உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. டேய், நல்லா உடைச்சி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல். சுடர்கிட்ட கொஞ்சம் பொரியல் வைக்கவான்னு கேக்குறாங்க மாறி. இல்ல போதுங்கிறாங்க அவங்களும் அதை விட பயந்து போய் சரிமாங்கிறாங்க. உன்னை வீட்டுல எப்படிமா கூப்பிடுவாங்க அப்படின்னு வடிவு கேட்க, சுடர்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அப்ப நாங்களும் உன்னை அப்படியே கூப்பிடுறோன்னு மாறி சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாங்க வடிவு. நீ சாப்பிடுன்னு சொல்ல அவங்களும் பயந்து பயந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. நீ படிச்சுட்டு இருக்கல்லம்மா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமான்றாங்க அவங்க. இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிரும் அப்படின்னு சுடர் சொல்ல, சரி சரிங்கிறாங்க பாட்டி. அந்த பொண்ணும் சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்க, ஆத்தா ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, டாக்டர் சொன்னார்ல அப்படின்னு சக்திவேல்ஸ் கேட்க, ஏய் நீ சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஒரு நாள் தானே சாப்பிடட்டும் பாங்கிறாரு குமரவேல். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடட்டுங்கன்றாங்க மாறியும். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில வையின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்க சுகன்யா, உங்க அக்கா பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. பழனிக்கு ஐயோ இவ வாயை யாராலையும் அடக்க முடியாது போல இருக்கேன்னு பயந்து போய் பாக்குறாரு. விவாகரத்துக்கு உங்க அக்கா சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க அவங்க. சுடருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதுக்கு மேலே தாமதிக்காத பழனி, சுகன்யா இப்போ இது உனக்கு ரொம்ப முக்கியமானு கேட்குறாரு. ஆனால் சுகன்யாவை அசருவாங்க. ஏங்க இப்போ 2 குடும்பமும் ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல்ல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சுகன்யா கேட்க, பழனிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர் சுடரை பார்க்க, சுடர் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருந்தா அவங்களே சொல்லுவாங்க. நாமளே போய் எதுவும் கேட்க வேண்டாம், சரியா? சாப்பிடுங்கிறாரு பழனி. எல்லாருமே ஒரு செகண்ட் அன்னீசி ஆயிட்டு நார்மலுக்கு வர ட்ரை பண்றாங்க. இங்க பாருமா, வாக்கப்பட்டு புது இடத்துக்கு வந்திருக்கோமே, இங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களா பழகுவாங்கன்னெல்லாம் எதுவும் யோசிக்காதம்மா. இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல மனுஷங்க தான், நல்ல பாசமா அன்பா பழகக்கூடிய ஆளுங்க தான், சரியா அப்படின்னு வடிவ கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிறாங்க சுடர். சக்திவேலுக்கு தான் ஏக பெருமை. எப்படியோ என் மகனை கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு மீசையை தடவி தடவி பார்த்துக்கிறாரு. இது உன் வீடு, உன் வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம், சரியா அப்படின்னு மாறி கேட்க, சரி அப்படின்றாங்க சுடர். எல்லாரும் அப்படியே புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா, கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா அப்படின்னு மாறி கேட்க, இல்லை போதுன்றாங்க. போதுமா அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்க, சுகன்யாவும் இலைய மூடுறாங்க. சுகன்யா என்ன அதுக்குள்ள இலைய மூடிட்ட அப்படின்னு பழனி கேக்குறாரு. போதுங்கிற சுகன்யா. சுடரு, என்ன நீ மேக்கப் எதுவும் போடாம இருக்க, நீ வா நான் உன்னை அலங்காரம் பண்ணி விடுறேன்றாங்க. அப்படின்னு சுடர் தலையாட்ட, போ அப்படின்னு நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க மாறி. சுகன்யா எழுந்து போக கூடவே போறாங்க சுடரும். குமார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, குமாரு உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நானுமே ஆசைப்பட்டேன், கடவுள் புண்ணியத்துல அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, குமரவேல் எந்த ரியாக்ஷன் இல்லாம பாக்குறாரு. ஆனா சக்திவேல் புன்னகையோட பாக்குறாரு. மாரியுமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் எப்படியோ இருந்துட்ட அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே, அண்ணே நல்ல நாள் அதுவுமா, அந்த கதையெல்லாம் எதுக்குங்க அண்ணேன்னு கேக்குறாரு சக்தி. சொல்ல வேண்டியதை சொல்லணும்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அப்பா மகன் 2 பேருக்கும் முகம் கருத்து போயிடுது. குமாரு, இதுவரைக்கும் உனக்கு தோன்றதை பண்ணிட்டு உன் விருப்பப்படியே இருந்துட்ட, இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மாறி. அதெல்லாம் அவனுக்கே தெரியும் ஏன்ன அப்படிங்கிற மாதிரி சக்தி பாக்குறாரு. அடுத்ததா பாட்டு, இங்க பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, அவளை பத்திரமா கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். என்ன அப்படின்னு பாட்டி கொஞ்சம் அழுத்தி கேட்க, சரி அப்பத்தா அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. பழனி ஆமாமன்னு தலையாட்டிக்கிட்டே சாப்பிடுறாரு. இனிமே யார் கூடயும் வீண் சண்டைக்கு போக கூடாது, தேவையில்லாம அடித்தடியில இறங்க கூடாது, புரிஞ்சுதா
அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாவே சொல்றாரு முத்துவேல். சரிங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, சரின்னு தலையாட்டுறவரு நல்லபடியா இருக்கணுங்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறேன் பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, மாரியும் அதுதான்ற மாதிரி பாக்குறாங்க. இதோ பாருப்பா, இதுவரைக்கும் உன் பிரச்சனைக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே குடும்பமா அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறோம். இனிமேலும் அந்த பொண்ணும் சேர்ந்து உன் பின்னாடி அலையிற மாதிரி ஏதாவது பண்ணிடாத அப்படின்னு பழனி கேட்க, சரி சித்தப்பா, அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சொல்றாரு குமரவேல். குமாரு, எக்காரணத்தை முன்னிட்டு உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்த விட்டுடாத, சரியா அப்படின்னு வடிவு கேட்க, நான் தான் சொல்றேன்ல பெரியம்மா, நான் சுடரை நல்லபடியா பாத்துக்கிறேன், நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, பாட்டியும் சந்தோஷமா பாக்குறாங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்கக்கா அப்படின்னு மாரியும் ஒரு திருப்தியான புன்னகையோட வடிவை பாக்குறாங்க. நாம என்னென்னமோ நினைச்சோம், ஆனா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான் பாத்தியா அப்படின்னு பாட்டி சொல்ல, குமரவேலுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களான்ற மாதிரி சக்திவேல் பார்த்துட்டு இருக்க, இதோ பாரு, இனிமே இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா நடத்த வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான், அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, அவரு சரின்னு தலையாட்டுறாரு. பொறுத்து பொறுத்து பார்த்த சக்திவேல் போதும்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆத்தா, அவன் என்ன சின்ன பையனா, அதெல்லாம் நல்லா பொறுப்பா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்ல, பாட்டி சரின்னு தலையாட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறேன். இனிமே ஒரு பையன் வந்து நாக்கு மேல பல்ல போட்டு நம்மளை எதுவும் பேச முடியாது. உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, என்ன ஏதுன்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சக்தி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க பாட்டி. அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. குமாரு, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத அப்படின்னு முத்துவேல் சொல்ல, குமரவேல் பெரியப்பாவை பாக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு தலையாடுறாரு குமரவேல். கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க பெரியப்பான்றாரு குமரவேல். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போம், சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க சக்திவேல் மட்டும் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு மனசுல வேண்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பாண்டியன், கோமதி, மீனா, அரிசின்னு 4 பேர் அங்கங்க சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா, மொத்தம் 13,400 ரூபாய் இருக்கு அப்படின்னு அரிசி சொல்ல, அத அம்மா கிட்ட கொடுப்பாங்கிறாரு பாண்டியன். அம்மா அப்படின்னு அரிசி நீட்ட கோமதி அதை வாங்கிக்கிறாங்க. கோமதி அதை என்ன ஆரம்பிக்க, அம்மா நான் அதை எண்ணி தானே கொடுத்தேன்றாங்க அரிசி. அப்படின்னு பாண்டியனை பார்க்க, ஆனாலும் நானும் என்னன்னு இல்லைங்கிறாங்க கோமதி. இப்ப அரிசியோட செல்லுல இருந்து டொடிங் டொடிங்னு சவுண்ட் வருது. அரிசி டக்குன்னு திரும்பி பார்க்க, மீனாவும் அங்கேயே பாக்குறாங்க. கோமதியும் என்றதை விட்டுட்டு இந்த பக்கம் பாக்குறாங்க. அரிசி கொஞ்சம் திடுக்கு திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்க, கோமதி எண்ணி முடிச்சுட்டு கரெக்டா இருக்குங்கிறாங்க. அரிசி, அந்த காசை கணக்குல எழுதிக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு ஒரு படபடப்போட எழுத ஆரம்பிக்கிறாங்க அரிசி. நம்ம கந்தசாமி அண்ணனுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கு, அதையும் எழுதிக்கோ. அப்புறம் இந்த மொளவாய் வியாபாரிக்கு ஒரு 7,000 ரூபாய் கொடுத்தேன், இதையும் சேர்த்து எழுதிடுங்கிறாரு. எழுதிட்டேன்ப்பா அரிசி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அவங்க அதை கையில எடுத்து பார்க்க, ஏய் யாரடி போன்லன்னு கோமதி கேக்குறாங்க. அரிசி கொஞ்சம் திடுக்குன்னு பார்த்துட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு, கூட படிக்கிற பொண்ணுமான்றாங்க. உண்மையிலேயே அவங்க தானே அரிசி அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. அதுதான் காலேஜ்ல பார்த்து பேசுறல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அரிசி திரு திருன்னு முழிக்கிறாங்க. மீனாவும் அரிசியவே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது பாடத்துல சந்தேகம் கேட்க கூப்பிட்டுருப்பாங்க, விடுவியா அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆமா ஆமா, பெரிய டீச்சர் இவகிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு கோமதி நொடிக்க, அரிசியோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஏன் நல்லா படிக்கிறவங்ககிட்ட தானே சந்தேகம் கேட்பாங்க அப்படின்னு மீனா சப்போர்ட் பண்றாங்க. ஓ அப்படின்னு கோமதி தலையை குனிஞ்சிக்க, அதானே கரெக்டா சொன்னப்பா நீ அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன், போப்பா அரிசி நீ போய் பேசிட்டு வான்றாரு. அப்படின்னு அரிசி பயத்தோட தலையாட்ட, அதான் கணக்கு வழக்கெல்லாம் எழுதியாச்சுல்ல, நீ போய் பேசிட்டு வாங்குறாரு அவரு. அரிசி கையில இருந்து அவரு நோட்டை வாங்கிக்க அப்படின்னு அரிசி எழுந்து போறாங்க. ஷோ எந்நேரமும் போன்ல தான் இருக்கிறா அப்படின்னு கோமதி சொல்ல, அட விடுறி, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க,
இன்னும் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. அரசி வீட்டு வாசப்படிக்கு வர்றாங்க. வெளியே திண்ணை கிட்ட வர்றவங்க அப்படியே வீட்டை ஒரு பார்வை பாக்குறாங்க. போனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு அரசி சொல்ல, ஹலோ, ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு ஆர்கானிக் கார்த்தி. எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி எதுக்குப்பா ஃபோன் பண்ண? எடுக்க கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஏங்க சாரிங்க, என்கிட்ட மரியாதையாக பேசுனீங்க, எனக்காக உங்க அண்ணன்கிட்ட ரெக்கமெண்ட்லாம் பண்ணீங்க, டக்குன்னு நான் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது, அதிக பிரசங்கித்தனமா நான் ஏதாவது கேட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்தி பேசிட்டு இருக்க அரசி முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு நிக்கிறாங்க. ஹலோ, இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க, இருக்கேன் அப்படின்றாங்க அரசி. நான் யார்கிட்டையும் போய் வழிஞ்சு பேசுற டைப்பெல்லாம் இல்லைங்க, எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் பேசுவேன். அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்க கேரக்டர், நீங்க பேசின விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் நான் என்னை அறியாமலே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீங்க வேற எந்த ஒரு பதிலும் சொல்லாம கோவமா போனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு கார்த்தி பேசிட்டு இருக்க அரசி எதுவும் சொல்லாம போனை காதுல வச்சுட்டு நிக்கிறாங்க. உள்ளர பாண்டியன் மீனா கிட்ட, அப்புறம் எப்படிப்பா மீனா, நீ எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு மீனா உற்சாகமா சொல்ல, நேரத்துக்கு சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு மீனா பதில் சொல்கிறாங்க. ஏன்பா, உன் அப்பா அம்மா கிட்டலாம் ஃபோனை போட்டு பேசுறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க அவங்களோட ஸ்ருதி கொஞ்சம் இறங்கிடுது. பேசுகிறேன் மாமா அப்படின்றாங்க மீனா. அப்புறம் எப்படி இருக்காரு ஆபீசரு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவங்க நல்லா இருக்காகன்றாங்க மீனா. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்லாம் கேட்கல, ஒழுக்கமா இருக்கானான்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். இருக்காக மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆஃபீஸில் லஞ்சம் கிஞ்சோன்னு மறுபடியும் எதுவும் ஆரம்பிக்கல அவன் அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க சங்கடத்தோட பாக்குறாங்க. கோமதியும் சங்கடத்தோட பார்க்க, இல்ல அதெல்லாம் இல்ல, அவங்க இப்ப மாறிட்டாங்க, இனிமே ஜென்மத்துக்கும் லஞ்சம் வாங்கவே மாட்டாங்கன்றாங்க மீனா. வாங்கினா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கோமதியும் சொல்ல, ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாங்க மீனா. கூட வேலை பாக்குறவங்க படுற பாட்டை பார்க்க தானே செய்யறான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு தப்பு பண்ணிட்டான், இனிமே திருந்தி ஒழுக்கமா இருந்தா சந்தோஷம். ஏன்பா மீனா, நம்மால் தான் மாட்டல, ஒரு தடவை ஒரு தடவை தப்பு செஞ்சு பார்ப்போம்னு மனச அலப்பாய விட்டான்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டமாயி போயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏதோ சொல்ற, ஒருவேளை அவன் திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னாக்க உடனே என்கிட்ட சொல்லிடு, அவன் நடவடிக்கையில சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கண்டிப்பா சொல்றேன் மாமான்றாங்க மீனா. இந்த காலத்து பிள்ளைங்களை ஏற்கனவே உத்து பார்த்து கண்காணிக்கிறதே வேலையா போச்சு, கொஞ்சம் அசந்தா கூட வழி மாறி போயிடுறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா சங்கடமா பாக்குறாங்க. அது என்னமோ சரிதாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நீ அப்படியும் பேசு இப்படியும் பேசு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க என்னங்கன்றாங்க கோமதி. மாமா, இனிமே அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டின்றாங்க மீனா. பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் உங்களுக்கு ஏத்தவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் நான் எதுவும் யோசிக்கல அப்படின்னு அரசி சொல்ல, அப்ப வேற என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. நான் உங்களை பத்தி எப்படியுமே யோசிக்கல அப்படின்னு அரசி சொல்ல, கார்த்திக்கு டக்குன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. ஏங்க, நீங்க வேற யாரையும் லவ் பண்றீங்களான்னு கேக்குறாரு. ஏன்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு, லவ் பண்ணாம யாருமே இருக்க கூடாதா உச்சி கொட்டுற அரசி இல்லங்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற கார்த்தி, ஏங்க வாழ்க்கையில லவ்வே பண்ண கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது முடிவுல எதுவும் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, உங்களுக்கு லவ்வே பிடிக்காதா அப்படின்னு கார்த்தி கேட்க, லவ் பிடிக்காதான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அரசி சொல்ல, ஏங்க லவ் பண்றதெல்லாம் தப்பே இல்லைங்க அப்படின்னு கார்த்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. லவ் பண்றது சரியா தப்பாங்கிற பேச்சுக்கெல்லாம் நான் போக விரும்பல, ஆனா ஏன் வாழ்க்கையில லவ்வுக்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னு அரசி சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு கார்த்தி. அப்படின்னு அரசி ஒரு பெருமூச்சு விட, கரெக்டா புது மாப்பிள்ள குமரவேல் அப்படியே ஜாலியா வெளியே வர்றாரு. 2 வாழைமர தோரணத்துக்கு நடுப்புற வர்றவரு எதிரில் நின்று பேசிட்டு இருக்க அரசிய பாக்குறாரு. அரசியும் அவரை பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்க, ஏங்க
உங்க வீட்டில் லவ் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்களா? அதனால தான் இப்படி யோசிக்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க அரசி. குமரவேலன் அரசி பேசுறத கவனிச்சிட்டு இருக்காரு. சரி, லவ் பண்ண வேண்டாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கார்த்திக் கேட்குறாரு. கேட்டுட்டு அவரு டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்க அரசி அமைதியா நிக்கிறாங்க. ஏங்க சொல்லுங்கன்னு அவர் கேட்க, என் கல்யாண விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்ல, எதுவா இருந்தாலும் எங்க அப்பா தான் முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க அரசி. ஏங்க உங்க வாழ்க்கையை நீங்க தானேங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, என்னை விட என் வாழ்க்கையை பத்தி எங்க அப்பாவே நல்லபடியா முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல, குமரவேல் இவங்க பேசுறதையே கவனிச்சிட்டு இருக்காரு. சரிங்க, உங்க அப்பா யாரை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, கண்டிப்பா பண்ணுவேன்றாங்க அரசி. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அரசி அமைதியா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ண சொன்னா? உங்க அப்பா சொன்னா பண்ணிக்குவீங்களான்னு கேக்குறாரு. நான் வைக்கிறேன்னு போனை கட் பண்றாங்க அரசி. கட்டான போன்ல ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்காரு ஆர்கானிக் கார்த்தி. அரசி எங்கேயோ ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க, உடனே அடுத்த கால் அடிக்கிறாரு. அரசி போன் அட்டன் பண்ணாம பார்த்துட்டு இருக்க, அவங்க மொபைல் ரிங் ஆகுறதையும் அவங்க அங்கேயே நிக்கிறதையும் குமரவேலன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஷோ போன் எடுக்கல அப்படின்னு விருங்க அழுத்து போய் உட்கார குமரவேலை பார்க்குற அரசி அப்படியே திகச்சு போயிருக்க இவரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. அரசி அப்படியே திரும்பி வீட்டுக்குள்ள போக குமரவேல் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜி ரூம்ல உட்காந்து கல்யாணத்துக்கு போய் எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா போட்டோவுமே ரொம்ப அழகா வந்திருக்கு. ஒவ்வொன்றா அவங்க ஜூம் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போட்டோவை பார்த்து ஒரு வழி வழிச்சு ஒரு முத்தமும் கொடுக்குறாங்க. அப்போ கதவு சத்தம் கேட்டு லைட்டா பார்வையை மட்டும் திருப்ப, என்னங்க மேடம்னு கேட்டுக்கிட்டே கதிர் வராரு. அவங்க மொபைல கீழே வைக்க, என்னங்க மேடம் பண்றீங்க அப்படின்னு கதிர் கேட்டுக்கிட்டே வந்து உட்கார்றாரு. சும்மா தான் கதிர் சார், இந்த ஃபோட்டோவை நாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டலாமா அப்படின்னு அந்த எடுத்த செல்ஃபியை காமிச்சு கேட்குறாங்க ராஜி. நல்லா இருக்கே, மாட்டலாமே அப்படின்றாரு கதிர். அது சரி, நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராஜி கேட்க, ஏய் நாம தான் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோமே, அப்புறம் என்னன்னு கதிர் கேட்குறாரு. ஹலோ, பெருசா கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ தானே சொன்ன, பண்ணிக்கலாமா அப்படின்னு ராஜி ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா கேட்க, கதிர் ராஜி ஒரு மாதிரியா பார்த்துட்டு, ஓ நான் சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியான்னு கேட்குறாரு. ஆமா எடுத்துக்கிட்டேன்றாங்க ராஜி. ஷோ அப்படின்னு அவர் பார்க்க, பண்ணிக்கலாமான்னு ராஜி விடாம கேட்குறாங்க. பண்ணிக்கலாமே, நீ ஐபிஎஸ் எக்ஸாமை முடி, பாஸ் பண்ணு, அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க தலையில சின்னதா செல்லமா அடிச்சுட்டு அவர் சொல்ல, அவங்களும் வழியில அதை தேய்ச்சிக்கிட்டு, அதுதான் நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்லன்றாங்க. மெயின் எக்ஸாம் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல, அதுலேயும் நீ பாஸ் ஆகி அந்த ஆர்டரை கையில கொண்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஊரை கூப்பிட்டு நல்லா பெருசா பிரம்மாண்டமா அப்படின்னு கதிர் சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ரொம்ப சீரியஸா கேக்குறாங்க ராஜி. அவரும் நெசமா தாங்குறாரு. வார்த்தை மாற மாட்டல்ல அப்படின்னு ராஜி கேட்க, சேச்ச மாறவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு கதிர். அப்ப சரி அப்படின்னு ராஜி சந்தோஷமா திரும்ப, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரியா இருக்கு. உடனே வாமிட்டிங் சென்சேஷனை ஃபீல் பண்றாங்க. கதிர் அவங்க முகம் மாறத பார்த்துட்டு, ஏய் என்னன்னு கேக்குறாரு. அவங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே நெஞ்ச தடவிக்கிறாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்க, தெரியல, என்னமோ ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது. ஏய் நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாயன்றாங்க ராஜி. சரி இரு வர்றேன் அப்படின்னு எழுந்து போறாரு கதிர். இந்தா அப்படின்னு வாட்டர் பாட்டில கொண்டு வந்து கொடுக்க ராஜி வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜியோட முகம் தெரியல, மறுபடியும் வாமிட்டு. ஏய் ராஜி என்னாச்சு, வாந்தி வருதுன்னா வா வெளியில போய் எடுத்துடு அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேனே, வர்ற மாதிரி இருக்கு ஆனா வர மாட்டேங்குது அப்படின்னு ராஜி சொல்ல, திடீர்னு என்னவா இருக்கும் அப்படின்னு கவலையோட யோசிக்கிறாரு கதிர். நான் சாப்பிட்டு எதுவும் ஒத்துக்கலையோ என்னமோ அப்படின்னு ராஜி சொல்ல, அம்பட்டு தானா, நான் கூட நீ ஏதோ பிரெக்னெண்டா இருக்கியோன்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா இருக்காங்க பிரெக்னெண்டா அப்படின்னு ராஜி அசால்ட்டா சொல்லிட்டு, அப்புறம் நான் என்ன சொன்னோன்னு உரைக்க யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல நீ சொல்ற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல, ஆனா இப்ப எனக்கு டவுட்டா இருக்குன்னு ராஜி சொல்ல, கதிர் அப்படியே அரண்டு போய் பாக்குறாரு.
நான் பிரெக்னெண்டா இருக்க கூட சான்ஸ் இருக்கு கதிர் அப்படின்னு ராஜி சொல்ல, ஏய் விளையாடாத, என்ன சொல்ற நீ அப்படின்னு பதறாரு கதிர். ஏய் நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் அப்படியே பீதியோட பாக்குறாரு. இந்த மாசம் டேட் தள்ளி போயிருச்சு, வாந்தி வேற வருது, ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கேனோ அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் அப்படியே அதிர்ச்சியும் பயமுமா பாக்குறாரு. ராஜியும் கதிரையே பார்த்துட்டு இருக்க, அவரு அவ்வளவுதான் தவிப்போட, ஏய் ஷோரா தெரியுமான்னு கேக்குறாரு. ஷோரா எப்படி தெரியும், நான் எனக்கே குழப்பமா இருக்குன்னு தானே சொல்றேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாரு கதிர். இப்ப என்னதான் பண்றது, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கதிர் கேட்க, நாம வேணா பிரெக்னன்சி கிட் வீட்டில் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ராஜி தயங்கி கேட்குறாங்க. அப்படின்னு தலையாட்டுறவர், ஆனா இப்போ மெடிக்கல் ஷாப்லாம் மூடி இருப்பாங்களேன்றாரு. அப்போ காலையில வாங்கிக்கலான்றாங்க ராஜி. கதிர் ரொம்பவே கலங்கி போய் உட்கார்ந்துருக்க. ராஜிய கலக்கத்தோட அவரை பார்த்துட்டு, ஒருவேளை பிரெக்னெண்டாவே இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியல, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாரு கதிர். எனக்கும் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையேன்றாங்க ராஜி. ஷோ அப்படின்னு அழுத்துக்கிறவரு, யார்கிட்டயாவது சொல்லணுமான்னு கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டான்றாங்க ராஜி. வேண்டாமா, சொல்ல வேண்டாமா, ஷியோரா அப்படின்னு கதிர் பதட்டமும் பயமா பார்க்க, இல்ல நாம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கதிர், டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கலான்றாங்க ராஜி. அவரும் அவங்க பக்கம் திரும்பி உட்கார்ந்து, டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ராஜியும் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. கதிரும் ஒரே குழப்பமும் பீதியுமா உட்கார்ந்துருக்காரு. சுடருக்கு தலையெல்லாம் சீவி விட்டு பூவெல்லாம் 4 சரமா வச்சு விடுற சுகன்யா முகத்துக்கெல்லாம் டச் அப் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அப்படியே முன்பக்கமா வந்து சுடரை பார்த்து லைட்டான சிரிப்போட திருஷ்டி கழிச்சிட்டு, அழகா இருக்க சுடரு அப்படின்னு சொல்ல, சுடரும் சிரிப்போட பாக்குறாங்க. ஆனா உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்தை பாத்தியா, எம்பட்டு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முகத்துல டச்சப்ப ஆரம்பிக்கிறாங்க. சுடர் எதுவுமே சொல்லாம இருக்கத பார்த்துட்டு, நீ என்ன அமைதியாவே இருக்கிற, நிறைய பேச மாட்டியோ அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்றாங்க சுடர். குமார் கிட்டையாவது பேசுவியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பவும் சுடர் எதுவும் சொல்லல. குமார் பார்க்க தான் ஓங்க தாங்கா மொரடா தெரியுவான், ஆனா நல்ல பையன், குழந்தை மனசு, போக போக உனக்கே புரியும் அப்படின்னு சுகன்யா முறையா ஒருத்தங்களை பத்தி நல்லபடியா சொல்லியிருக்காங்க. சுடர் கண்ணை மட்டும் நிமித்தி பார்க்க, உங்க வீட்டுக்கு எப்ப விருந்துக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க. தெரியல, இன்னும் எதுவும் சொல்லலன்றாங்க சுடர். இன்னும் அடுத்த 1 மாசத்துக்கு விருந்து அது இதுன்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். விருந்து முடிஞ்சதும் ஹனிமூனு அப்படின்னு சுகன்யா சொல்ல, சுடர் லைட்டா வெக்கப்படுறாங்க. அதை பார்த்து கலகலன்னு சிரிக்கிறாங்க சுகன்யா. ஹனிமூனுக்கு எங்க போகணும்னு நீயும் குமாரும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, இல்லைன்றாங்க சுடர். உன் மனசுல ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா, உனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு கேக்குறாங்க சுகன்யா. அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க சுடர். இல்லையா, நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, குமார் உன்னை கூட்டிக்கிட்டு போவான். நிலாவுக்கே போகணும்னு சொன்னாலும் அவன் கூட்டிக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, கொஞ்சம் வெக்கமும் கொஞ்சம் சிரிப்புமா உட்கார்ந்துருக்காங்க சுடர். என்னடா முதலிரவு அதுவுமா இவ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சுகன்யா கேட்க, அதெல்லாம் இல்லைன்றாங்க சுடர். முகத்தை லைட்டா திருப்பி பார்த்துட்டு, அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல குமார் வந்துடுவான் அப்படின்னு சுகன்யா கேட்க, சுடரும் சரின்னு தலையாட்டுறாங்க. நல்லபடியா 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிங்க, நான் வர்றேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சுடரும் சரின்னு தலையாட்டுறாங்க. சுகன்யா அங்கேருந்து போக சுடர் கண்ணாடியவே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே வர பழனி அங்கே வர்றாரு. ஏங்க குமாரை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, தெரியலையே, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கிறாரு அவரு. பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு, அவ ரெடியா இருக்கா, அவனை தேடி கண்டுபிடிச்சு ரூம்க்கு அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. நான் போய் பார்த்து அனுப்பி வைக்கிறேன்னு போறாரு அவரு. சுகன்யா அவங்க ரூம் பக்கம் போக இவரு அப்படியே இறங்கி ஹாலுக்கு வர்றாரு. எங்க போனா இவன், எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, இவன் என்னடான்னா ஆளை காணோமே அப்படின்னு இங்க அங்க தேடிக்கிட்டு, ஒருவேளை வெக்கப்பட்டு ரூமுக்கு போகாம இங்கே அங்கன்னு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானோ அப்படின்னு வீட்டு ஃபுல்லா தேடி முடிக்கிற பழனி, குமாரே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வர்றாரு. அதே தோரணத்துக்கிட்ட நிக்கிற குமார் ஒரு பாட்டில மொத்தமா சரிச்சிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு நிமிர்றாரு. அப்படியே எதிர் வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறாரு. தேடிக்கிட்டு வந்த பழனி, ஏய் குமாரு
நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா தானே காரை நோண்டுறாரு அவரு. டேய், அந்த புள்ள ரெடியாகி உனக்காக ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு பழனி சொல்ல, ரொம்பவே தெனாவட்டா போறேன் போறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல பழனிக்கு திக்குன்னு இருக்குது. குமரவேலை ஏற இறங்க பார்த்துட்டு, ஏன்பா குமாரு, சாப்பிடும்போது பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அவரு ரொம்பவே திமிரா, எல்லாம் இருக்கு சித்தப்பா அப்படின்னு எதிர்வேட்டையை பார்த்துக்கிட்டு வெறுப்பா சொல்ல, அப்படிங்கிறாரு பழனி. சடக்குன்னு ஏதோ யோசிக்கிறவரு குமரவேல் பக்கத்துல வந்து, டேய் குடிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்குள்ள குமரவேலுக்கு கொஞ்சம் தலைவரையிலும் ஏறிடுச்சு. கேட்ட சித்தப்பாவை தலைய திருப்ப முடியாம திருப்பி மெதுவா பாக்குறாரு. பழனி அப்படியே அதிர்ச்சியோட நின்னு பாக்குறாரு. ஒருவேளை இந்த சாத்தான் திருந்திருச்சோன்னு பார்த்தோம், வாய்ப்பே இல்ல போல இருக்கே. சுடரோட வாழ்க்கை சுத்தம், பாக்கியம் சீக்கிரமே பஜாரியா மாறி ஆட போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.